அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சேவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபிக்கும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும், பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. வாசிக்க கேட்ட இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முழு அப்போஸ்தலர் புத்தகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அதிகாரங்களில் ஒரு அதிகாரம். நம்ம ஏற்கனவே அப்போஸ்தலர் நடபடிகளை தொடர்ச்சியாக 28 அதிகாரங்களையும் நாம் சிந்தித்திருக்கிறோம். 4-5 வருடங்களுக்கு முன்பதாக. எத்தனை பேர் அது நினைவில் வைத்திருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அந்த காலகட்டங்களில் நிறைய பேர் நம்முடைய திருச்சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகளிலே அந்த பிரசங்கங்களை செய்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அவ்வளவு சத்தியங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே நமக்கு ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எப்படி ஒரு திருச்சபை அமைய வேண்டும், அந்த திருச்சபைக்கான அத்திபாரம் எது, எப்படி திருச்சபை உருவாச்சு, அந்த திருச்சபையிலிருந்து யாரை அனுப்பி வேறொரு இடத்துல எப்படி திருச்சபை அனுப்புவது,
அனுப்புகின்றவர்களுக்கு அந்த திருச்சபை என்ன செய்ய வேண்டும், இப்படி பல நிலைகளில் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் நாம் தியானித்தோம். அப்படிப்பட்ட வகையில் இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் என்பது 28 அதிகாரங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தில் இது ஒரு முக்கியமான அதிகாரமாகும். ரொம்ப கவனத்தோடு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அதிகாரம். சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டிலே கூட இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒன்றாகும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் வரலாற்றில் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிடம்ஷன் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்திற்கு இந்த அதிகாரம் நம்முடைய கவனத்தை கொண்டு வருகின்றது. அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கடவுள் பழைய ஏற்பாட்டிலே அவர் வைத்திருந்த சில செயல்கள், சில நடைமுறை காரியங்கள் முற்றிலுமாக அவைகள் நீக்கப்பட்டு கடவுளின் மீட்பின் நடவடிக்கையில் ஒரு புதிய சகாப்தத்திற்கு வழிவிடுகிறதாக இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டினுடைய சில முக்கிய சடங்கு சம்பிரதாய காரியங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இந்த புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பின் வரலாற்றிலே நடந்து முடிந்த அந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஒரு புதிய காரியங்களை நமக்கு இது கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட கொலோசிய திருச்சபைக்கு அவர் எழுதும் பொழுது சொல்கிறாரு, 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை தல கவனிங்க, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என்ன சொல்ல வர்றாரு அங்கே கொலோசியரில்? அந்த வசனம் என்ன சொல்லிச்சு அதை நினைவில் வச்சுக்கிங்க. திரும்ப 25வது வசனம் பாருங்கள். ஆதி காலங்களுக்கும், ஆதி காலங்கள்னா எதை சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டை சொல்கிறார். தலைமுறைகளுக்கு மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அதிகாலத்தில் தலைமுறையாக மறைவாய் இருந்தது, இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட அந்த இரகசியத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு கடவுள் என்னை ஊழியக்காரனா இந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த நியூ டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ் அதில் என்னை கடவுள் ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொல்ல வர்றார். 27வது வசனத்தில் கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? ஜென்டைல்ஸ், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். இப்போ பவுல் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் எல்லா பக்கங்களிலும் ஒருவேளை துன்புறுத்தப்பட்டிருந்தாலும் அது மற்ற விசுவாசிகள் அவற்றிலிருந்து பயனடைந்து வருவதால் அந்த துன்பங்களில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்கிறார். ஒன்று. அடுத்து இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலம் கிறிஸ்துவின் பாடுகளில் முடிக்கப்படாததை பவுல் தனது அப்போஸ்தல ஊழியத்திலே அதை நிறைவேற்றுகின்றார். ஆகவே தான் அவர் கொலோசிய சபைக்கு எழுதிய கடிதத்திலே என்ன சொல்கிறார்? பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு இரகசியத்தை, பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு இரகசியம் என்பது அது பழைய ஏற்பாட்டை சொல்லுகின்றது. இப்போ அந்த மறைக்கப்பட்ட அந்த இரகசியத்தை கடவுள் வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? பழைய ஏற்பாட்டிலே மறைக்கப்பட்ட அந்த இரகசியத்தை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அவர் குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படையாக அவர் வெளிப்படுத்தப்படுகிறதான்னு சொல்கிறார். அந்த குறிப்பிட்ட ரகசியம் என்ன தெரியுங்களா?
வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் மூலம் அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தின் மூலம் புறஜாதிகள் சபையின் ஒரு பகுதியாக மாறினார்கள். அப்போ அது வரைக்கும் என்ன அர்த்தமாக இருந்துச்சு? சபை என்று சொன்னால் யூதர்களில், அதாவது பழைய ஏற்பாட்டிலே சபை என்று சொன்னால் யூதர்களை மாத்திரம் மையமாக வைத்திருந்தது, வேறு யாரும் கிடையாது. யூதம் மட்டும்தான் தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அங்கே இன்னர் கோட் அவுட்டர் கோட்டுன்னு இருக்குது. ஆனால் அந்த புறஜாதிகள் யூதம் போகிற இடத்துக்கு போக முடியாது. புறஜாதிகளுக்கென்று ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் அவர்கள் இருக்க வேண்டும், அங்கே வரக்கூடாது. ஆக இப்படிப்பட்ட அந்த ஊழியத்தின் மூலமாக இப்போ கடவுள் என்ன செய்கிறார்னா 2 பேரையும் ஒன்றாக்குறார். அதுதான் பழைய ஏற்பாட்டில் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம். புதிய ஏற்பாட்டில் அது வெளிப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறார். அப்போ இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பேதுருவுக்கும் கொர்நேலியுக்கும் நடக்கிற இந்த நிகழ்வு வரை, அது எந்த காலத்தில் நடந்துச்சு நமக்கு தெரியாது எக்ஸாக்டாக. கிட்டத்தட்ட கிபி 90 அல்லது 70 80க்குள்ள நடந்திருக்கும். சரிங்களா? அதை லூக்கா அதை நமக்கு பதிவு செய்து எழுதுகிறார் நடந்த விஷயத்தை. அப்போ அந்த நடக்கிற அந்த நிகழ்வு வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், தேவாலயத்துக்குள்ளே யூதர்கள் மட்டும்தான் போக முடியும். ஏன்? அதான் உண்மை. பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் ஆபிரகாமுடன் பண்ணின உடன்படிக்கை, மோசேயுடன் பண்ணின உடன்படிக்கை, அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புறஜாதிகள் அனைவரும் அந்த உடன்படிக்கைக்கு வெளியே காணப்பட்டார்கள். அதனால தான் எபேசியர் 2 பவுல் சொல்கின்றார், நீங்கள் உடன்படிக்கைக்கு வெளியே காணப்பட்டீர்கள், கிறிஸ்து அல்லாதவர்கள், தேவனற்றவர்கள் என்று அவர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக உடன்படிக்கைக்கு வெளியே இருந்தார்கள், அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை ஆரம்பித்த பொழுது எப்படி ஆரம்பித்தார்? அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் எல்லாமே அதை மையமாக வைத்து தான். அப்படி அவர் ஆரம்பித்த பொழுது அந்த யூதருக்கும் புறஜாதியாருக்கும் இடையில் இருந்த அந்த தடை நீக்கப்பட்டு உடைக்கப்பட்டு புறஜாதியார்களுக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டு விசுவாசம் கொடுக்கப்பட்டு அவர்கள் திருச்சபையில் ஒன்றாக இணைக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய திருச்சபையில் அல்லது பல திருச்சபையில் உள்ள நம்மில் உள்ள பெரும்பாலான மக்கள், பெரும்பாலான விசுவாசிகள் யார் அப்படின்னு சொன்னால் புறஜாதி பின்னணியில் இருந்து வந்தவர்கள். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். உங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அப்படி பார்த்துட்டே போகும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிஷினரிமார்கள் மூலமாக அவர்கள் சத்தியத்தை கேட்டு விசுவாசம் அடைந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை பாரம்பரியமாக வந்திருக்கலாம். இது 2ல் தான் நடந்திருக்கும். யாருமே நம்ம இங்கே என்னவா இல்லைங்க, கிறிஸ்தவர்களாகவே கிடையாது. நம்முடைய மதமே என்ன மதம்? இந்து மதம், இந்தியா முழுவதும். ஆக உங்களுடைய குடும்பத்தார் பின்னணியினர் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வகையில் தான் இருந்திருப்பாங்க. சத்தியத்தை கேட்டு அல்லது பாரம்பரியமாக ஏதோ ஒரு சந்ததியில் அவர்கள் ஆண்டவராகிய கர்த்தரை விசுவாசித்து இப்படி திருச்சபையிலே அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். அது எப்போ நடந்துச்சு தெரியுங்களா? இந்த புறஜாதியாரையும் யூதனையும் 2 பேரையும் ஒன்றா இணைக்கிற நிகழ்வு எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு என்ன சொல்கிறது, வேதத்திலே ஒரு அதிகாரப்பூர்வமாக இருவரும் சமம், எந்த வித்தியாசமும் இல்லை என்று நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நடந்தது. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே 28 அதிகாரங்களிலே இது ஒரு முக்கியமான அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலும் இது ஒரு முக்கியமான அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளோ நம்ம படிக்கிறதுக்கு அது ஒன்றுமே இல்லாதது போல தோன்றும். ஏதோ ஒரு தரிசனம் கண்டான், பார்த்தான், சாப்பிட்டான், போயிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கு. நோ,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் வரலாற்றிலே மாபெரும் ஒரு நிகழ்வு இந்த இடத்திலே நடந்திருக்கிறது. ஆக இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், இந்த தோல் பதனிடும் வேலையை பார்க்கிற சீமோனுடைய வீட்டில் இந்த அதாவது அந்த கடற்கரை ஓரமாக உள்ள அந்த யோப்பா பட்டணத்திலே கொஞ்ச காலம் தங்கியிருந்த பேதுரு அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் இந்த இடத்துல படிக்கிறோம். சரிங்களா? ஆக சீமோனை பற்றிய இந்த உண்மை அடுத்து என்ன வரப்போகிறது என்பதற்கான குறிப்பை நமக்கு கொடுக்கிறது இந்த அதிகாரம். குறிப்பாக நல்லா கவனிங்களேன். இந்த தோல் பதனிடும் வேலையை செய்கிறவர்களை எப்படி தெரியுங்களா, அந்த செத்து போன அந்த விலங்குகள் இருக்கு இல்லைங்களா, அந்த விலங்குகளுடைய தோல்களை எடுத்து தோல் பதனிடும் தொழிலை செய்பவர்கள். அதனால தான் அந்த வேலையை செய்கிறவன் யாருன்னு சொன்னால் இந்த சீமோன். அவன் எங்கே இருக்கிறான்? இந்த கடற்கரை ஓரத்தில் இந்த யோப்பா பட்டணத்தில் அவன் இருக்கிறான். அப்போ நிச்சயமாக அவங்க இந்த இறந்து போன விலங்குகளை கட்டாயம் அவங்க தொட்டு தான் ஆகணும். தொடாமல் அதெல்லாம் செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ இது பக்தியுள்ள யூதர்களுக்கு மிக பெரும் தடையாக இருந்தது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படி சொன்னால், நீ செத்த மிருகங்களை தொட வேண்டாம், தொட்டால் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ தீட்டாக இருப்பாய், நீ என்ன செய்ய 7 முறை ஸ்நானம் பண்ணி நீ என்ன செய்ய வேண்டும், பிறகு உன்னுடைய அந்த கூடாரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு லெவிட்டிக்கல் சிஸ்டம் கற்றுக் கொடுத்திருக்கிறது பழைய ஏற்பாட்டில். யூதர்களுக்கு அது மிக பெரும் தடையாகவே இருந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது யோப்பாவில் பேதுரு தங்கியிருந்த இந்த சீமோனுடைய வீடு ஒரு புறஜாதியாக இருந்ததால் அவர் அசுத்தமானவராக காணப்படுகிறார். புரியுதுங்களா? நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவன் பிராமின் வீட்டில் போய் தங்கியிருக்கிறது போல், உயர்ந்த இனத்தவர் தாழ்ந்த ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்கிறது போல், அதுதான் இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த யூதர்களுக்கெல்லாம் அதை எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொன்னால், அதை அவன் தீட்டாகவே பார்ப்பான். அடிஷ்னலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு யூதர் தனது வீட்டிற்கு ஒரு புறஜாதியை வரவேற்பது ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு யூதன் வச்சுக்கோங்க, நான் ஒரு யூதன், நீங்களாம் புறஜாதின்னு வச்சுக்கிங்க, நான் உங்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறது வழக்கம், கூப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு புறஜாதி நீங்கள் வந்து என்னைய உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டா அது யூத சமுதாயத்திலே அது மதிக்கப்படத்தக்கதாக இல்லை, அது தீட்டானதற்காக சமம். ஆக ஒரு புறஜாதியாருடைய வீட்டுக்குள் ஒரு யூதன் நுழைவது அந்த யூதனை அசுத்தமாக்கப்பட்டதாக கருதப்பட்டது. இப்போ இதெல்லாம் கடவுள் என்ன செய்கிறார் தெரியுங்களா? இப்படிப்பட்ட இந்த சிந்தனை போக்கெல்லாம் பரிசுத்த ஆவியான கடவுள் உடைத்தெறிந்து எல்லாவற்றையும் ஒன்றாக்குறார். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளே 10ஆம் அதிகாரம். இப்போ கொர்நேலியுஸை பற்றி நம்ம பார்ப்போம். அவன் யார், எப்படிப்பட்டன்னு பார்ப்போம். அப்போ தான் நமக்கு விஷயம் புரியும். ஆக இந்த வசனம் 1 படி சசரியாவில் கொர்நேலியுஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட மனுஷன் இருக்கின்றான். அவனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு 100க்கு அதிபதி. பெரும்பாலான 100க்கு அதிபதி அப்படி என்றால் இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், 100கணக்கான வீரர்கள் இந்த ரோமஸ் இராணுவத்திலே 100க்கும் மேற்பட்ட வீரர்களாக இருந்தார்கள். சில சமயங்களிலே இந்த 100க்கு அதிபதி என்ற வார்த்தை ரோம இராணுவத்திலே உயர் பதவியை வகிக்கக்கூடிய மக்களாக காணப்பட்டார்கள். ஆக இந்த இத்தாலியா படைப்பிரிவின் மிக உயர்ந்த பதவியிலே காவலாளியாக இருந்ததால் கொர்நேலியுவுக்கும் அப்படிப்பட்ட பதவி கிடைத்திருக்க ஒரு வாய்ப்பு இருந்ததாக இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, வசனம் 2 படி நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, அந்த வசனம் 2 படி கொர்நேலியுஸ் ஒரு பக்தி உள்ள மனிதராக காணப்பட்டான். அடுத்து அவன் கடவுளுக்கு பயந்தவராக காணப்பட்டான். புரியுதுங்களா? அவன்
ஆக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை புத்தகத்தை நாம் படித்து தொடர்ச்சியாக படிப்பதன் மூலம் நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் அதிகாரம் 8வது வசனம் தான் மைய வசனம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அது எங்கே போகுது? இட் கோஸ் பேக் டு மேத்யூ சாப்டர் 28. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். த கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த கிரேட் கமிஷன் எங்கே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிறது? இன் ஆக்ட்ஸ் சாப்டர் 1:8. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக த ஃபஸ்ட் ஃபேஸ் ஜெருசலேம், தென் செகண்ட் ஃபேஸ் சமாரியா, இப்படி ஒவ்வொரு கட்டமாக ஆண்டவருடைய மிக பிரதான கட்டளை சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலம் அது கடந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்கிறார், முதல்ல நீங்கள் எருசலேமிலும் பின்னர் யூதேயாவிலும் பின்னர் சமாரியாவிலும் பின்னர் பூமியின் கடைசி பகுதிகளிலும் நற்செய்தியை பிரசங்கித்து நீங்கள் அவர்களை மக்களை சீஷராக்கி அங்கே திருச்சபையை ஏற்படுத்துங்கள் என்ற ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ஆக இந்த சுவிசேஷம் முதல்ல எங்கே திறக்கப்படுகிறது என்றால் எருசலேமிலே திறக்கப்பட்டு அது யூதேயாவிற்கும் சமாரியாவிற்கும் பின்னர் பூமியின் கடைசி பகுதிகளுக்கும் விரிவடைந்து அது திருச்சபைகளாக மாறி ஒரு முன்னேற்றத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் புத்தகம் குறிப்பாக 4 முக்கிய மக்களை அடிப்படையாக கொண்டது. 4 முக்கிய மக்களை அடிப்படையாக 4 groups of people, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் முதல் குரூப் யாருன்னு சொன்னால் யூதர்கள், ரெண்டாவது யாருன்னு சொன்னால் சமாரியார்கள், மூன்றாவது யாருன்னு சொன்னால் புறஜாதிகள். அப்புறம் யார் இருக்கிற? வேறு யாருமே இல்லையே. ஆனால் 4வது குரூப் ஒன்று இருக்குது. அவங்க யார் தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவனுக்கு பயந்தவர்கள், God fearers in the Old Testament time. பழைய ஏற்பாட்டிலே கடவுளுக்கு பயந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் இருந்தார்கள். இப்போ புரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மனுஷன்தான் இந்த கொர்நேலியு. நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அங்கே ஈனக்னு ஒருத்தர் வரார். எத்தியோப்பிய கந்தாகை மந்திரி. எங்கிருந்து எங்கே வரார்? ஏதோ ஒரு இடத்துலேருந்து எருசலேமுக்கு வரார். ஏன் வராரு? பலி செலுத்தி யெகோவா தேவனை தொழுது கொள்ள. அவருக்கு எப்படி தெரியும் இவர் தான் தேவன், இவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டின் கடவுளை பற்றி ஏதோ ஒரு வகையில் அறிந்து இந்த கடவுள் தான் மெய்யான கடவுள், வேறொரு கடவுள் இல்லை என்று தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவனை மாத்திரம் சார்ந்து வழிபடுகிறவர்களுக்கு பெயர், அதாவது யூதன் அல்ல, அவர்கள் மற்ற புறதேசத்திலிருந்து புறஜாதியாக இருந்து யெகோவா தேவனை மட்டும்தான் கடவுள்னு நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு பெயர்தான் God fearers, கடவுளுக்கு பயந்தவர்கள். அப்படி கடவுளுக்கு பயந்தவர்கள் அந்த புறஜாதிகள், அந்த மக்கள் பொதுவாக என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் கிரேக்க மொழி பேசும் புறஜாதிகள், கிரேக்க மொழி பேசும் புறஜாதிகள். ஆளுதான் புறஜாதி, மற்றபடி எல்லாம் யூத மதத்தை சார்ந்தவர்கள், யூத மதத்தை சார்ந்தவர்கள். ஒன்றே ஒன்று மட்டும் அவங்ககிட்ட இருக்காது, விருத்த சேதனம் மட்டும் அவங்ககிட்ட இருக்காது. மற்ற பழைய ஏற்பாட்டுடைய அத்தனையே இருக்கக்கூடியவர்கள். ஆக அவர்கள் புறஜாதிகளாக இருந்தாலும் கூட அந்த காலகட்டங்களில் ரோம கடவுள்களை வணங்க மாட்டான், மற்ற தெய்வங்களை கும்பிட மாட்டான், கிரேக்க தெய்வங்களை வழிபட மாட்டான். அன்றைய காலகட்டத்திலே கிழக்கத்திய மதங்கள் சொல்லுகின்ற நம்பிக்கைகளுக்கு எதிர்த்து நிற்பவர்கள் இந்த God fearers. யெகோவா மட்டும்தான்பா கடவுள் அப்படின்னு சொல்லி
வருஷந்தோறும் எருசலேமுக்கோ அல்லது எப்படியெல்லாம் வரக்கூடியவர்கள் தான் இந்த புறஜாதியான மக்கள். ஆகவே அவர்கள் உன்னதமான கடவுளை நம்பினார்கள். இஸ்ரவேலின் கடவுளாகிய யெகோவா தேவனை மாத்திரமே சார்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட நபர்களில் கடவுளுக்கு பயந்த ஒருவரில் இந்த கொர்நேலியு என்பதை டாக்டர் லூக் நமக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ புரியுதுங்களா கொர்நேலியுனா யாருன்னு சொல்லி? அப்போ அது தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன நடக்க போகிறதுன்றது தெரியும், புரியறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறான்? அவன் யெகோவா கடவுள் தான் தேவன் சொல்லி தானும் தன் வீட்டாரும் சேர்ந்து கடவுளுக்கு பயந்தான். கொர்நேலியு தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டான். அவன் எப்பொழுதும் ஜெபம் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய ஜெபம் கூட கேட்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். இப்படி அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தான் இந்த நிகழ்வு நடக்கிறது. ஒரு நாள் பிற்பகல் 3 மணி அளவில் கொர்நேலியு ஒரு தரிசனத்தை பார்க்குறான். அதில் தேவதூதன் வந்து கொர்நேலியுன்னு சொல்கிறான். வசனம் 3 படிக்கிறோம். கொர்நேலியு இந்த தேவதூதனை கண்டதும் அவர் சொன்ன சத்தத்தை கேட்டதும் அவன் திடீர்னு பயந்து போய் திகைத்து காணப்பட்டான். திடீர்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம் வந்து நமக்கு என்ன செஞ்சிடும்? வழக்கமாக நேச்சுரலாக பயப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பயம் அவனுக்கு தோன்றிற்று. உடனே அவன் என்ன ஆண்டவரே என்று கேட்கின்றான். வசனம் 4 படிக்கிறோம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களை கொல்ல தமஸ்குக்கு போகும் பொழுது, சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி திடீர்னு கடவுள் அவனுக்கு முன் தோன்றி அவனுக்கு தரிசனத்தை காட்டினது போல இந்த நிகழ்வு இங்கே நடந்தது. அவன் சொல்கிறான், சவுல் ஆண்டவரே நீர் யார் என்று கத்தனான். அதுபோல கர்த்தர் தன்னிடம் பேசுகிறார் என்று இந்த கொர்நேலியு அறிந்திருந்தார். ஆனால் ஏன் என்ன காரணத்திற்காக பேசுகிறார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்போ தான் தேவதூதன் சொல்கிறான், கொர்நேலியுட்ட சொல்கிறான், கொர்நேலியுவே உன்னுடைய ஜபங்கள், உன்னுடைய கொடுத்தல் காரியங்கள், அதாவது தான தர்மங்கள் தேவனுக்கு முன்பதாக வந்து எட்டினது என்று வசனம் 4 பார்க்கிறோம். குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொன்னது போல் யூதர்கள் தேவாலயத்தில் இன்னர் கோர்ட், அதாவது உள் பிரகாரத்தில் அவர்கள் நுழைந்து தங்களுடைய பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தி அந்த புகை மாதிரி ஒன்று வரும் பாருங்கள், அது அந்த ஜப பீடத்திலிருந்து, அந்த பலி பீடத்திலிருந்து அந்த ஸ்மோக் மேலே போய் அப்படியே பரலோகத்திற்கு சென்று அங்கே அந்த சுகந்த வாசனையான பலியை கடவுள் முகர்ந்தார் என்று நாம் பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோம். இப்போ தேவதூதன் கொர்நேலியோடு என்ன சொல்கிறாரு? கொர்நேலியுவே நீ யூதராக இல்லாவிட்டாலும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் உன்னுடைய பலிகளும் கடவுளுக்கு ஸ்வீட் அரோமான்னு சொல்கிறோமே, ஒரு இனிமையான ஒரு நறுமணத்தை அது நீ செய்த காரியங்கள் அவருக்கு வந்து கொடுத்தது, வந்து எட்டினது என்று சொல்லி கடவுள் உன் ஜெபத்தை கேட்டார், உன்னுடைய காரியங்களை எல்லாம் அங்கீகரிக்கிறார் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி அவனுக்கு சொல்கிறார். சொல்லிட்டு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று கொர்நேலியுவிடம் தேவதூதன் சொல்கிறார். நீ என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவதூதர் கொர்நேலியுடன் சொல்கிறார். என்னது? இப்போ நீ என்ன செய்யணும்னு சொன்னால், யோப்பா பட்டணத்திற்கு ஆட்களை அனுப்பு. அங்கே பேதுரு எண்ணப்பட்ட ஒரு சீமோன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டுட்டு வா. அவன் எங்கே தங்கியிருக்கிறான் தெரியுங்களா? சீமோன் என்று தோல் பதனிடுகிற ஒருத்தவனுடைய வீட்டில் யோப்பா பட்டணத்தில் அந்த கடற்கரை ஓரத்தில் இந்த இடத்துல இந்த வீட்டில் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த தேவதூதன் கொர்நேலியுக்கு சொல்லி நீ போய் பேதுருவை அழைத்து வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் வந்து பேதுரு வந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவன் உனக்கு சொல்லுவான். இப்படி அவனிடம் பேசிய தேவதூதன் சென்றதும் கொர்நேலியு என்ன செய்கிறான்? தன்னுடைய வீட்டில் இருக்கிற 2 வேலைக்காரர்களை கூப்பிட்றான். ஒருத்தவன் அதில் இவனை மாதிரியே தேவ பக்தி உள்ளவன். இந்த 2 வேலைக்காரனில் ஒரு வேலைக்காரன் இவனை மாதிரி தேவ பக்தி உள்ளவன். இப்போ 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் போய் என்ன செய்யுங்க, யோப்பா பட்டணத்திற்கு சென்று அங்கு சீமோன் என்கின்ற ஒரு பேதுரு இருப்பான்,
அவனை அழைச்சி வாங்கப்பான்னு சொல்கிறான். இது வசனம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் அதை தான் பார்க்குறோம். ஆக எந்த ஊருக்கு போகணும், அது மாத்திரமல்ல எந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும், அது எங்கே இருக்க வேண்டும், இப்படி எல்லா அட்ரஸையும் கடவுள் என்ன செஞ்சார், டீட்டெயிலாக அவர்களுக்கு கொடுத்துட்டார். இப்போ இவங்க மறுநாள் எங்கே போகிறாங்க, யோப்பாவுக்கு போகிறார்கள். அப்படி போகின்ற பொழுது தான் இந்த இடையில நடக்கிறது என்னங்க, பேதுரு சுமார் ஒரு 6 மணி நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அதாவது நண்பகல், சரிங்களா, அந்த நண்பகலில் அவர் ஜெபிக்க வழக்கமாக அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், சீமோனுடைய வீட்டுக்கு மேலே போய் ஏறுறார். ஒருவேளை அது மாடி வீடாக இருந்திருக்கும், சரிங்களா. அப்படி அவர் ஜெபம் பண்ணிட்ட பிறகு அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பசி வந்துருச்சு. அப்படி பசி வருகின்ற பொழுது தான் திடீர்னு அவர் என்ன செய்கிறாரு, இந்த இடத்துல படிக்கின்றோம், அவர் ஞான திருஷ்டி அடைந்தார். அந்த கரெக்டாக அவருக்கு அந்த பசி வருகின்ற பொழுது ஞான திருஷ்டி அடைந்தார் என்ற ஒரு வசனத்தை, அந்த வார்த்தையை நம்ம பார்க்கின்றோம். அதாவது 10வது வசனத்தில் பாருங்கள், அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக இருந்தான், அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான் என்று படிக்கிறோம். தொடர்ச்சியாக 11 வானம் திறந்திருக்கிறது, 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக அவன் காண்கின்றான். இப்போ 13வது வசனத்தில் அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. பேதுரு இந்த ஞான திருஷ்டியினுடைய காரியத்தை பார்த்து அவன் பதில் அளிக்கிறான். என்ன பதில் சொல்கிறான், அப்படி இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி கிடையாது அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். அந்த டைமில் சர்வ வல்லமையுள்ள கடவுளை வேண்டாம் என்று சொல்வதை விட, சர்வ வல்லமையுள்ள கடவுளை வேண்டாம் என்று சொல்வதை விட பைத்தியகாரத்தனை வேறு எது இருக்க முடியும்? சொல்கிறது யார், ஆண்டவர் சொல்கின்றார். இவன் யாருக்கு ஐடியா கொடுக்குறான், ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குறான். புரியுதுங்களா? சில நேரங்கள் அப்படி தான் நாமளும் ஆண்டவருக்கே என்ன செய்வோம், ஐடியா கொடுப்போம். ஆண்டவரே இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி நாம் யோசிப்போம். ஆனால் பேதுரு இந்த இடத்துல அப்படி தான் சொல்கிறான். பேதுரு சில சமயங்களில் நம்ம இது சுவிசேஷத்தில் படிச்சிருக்கிறோம், அவன் எப்படிப்பட்டவனாக காணப்பட்டான் என்று சொல்லி. ஆக சுவிசேஷத்தில் பேதுரு, அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுரு, நிருபங்களில் பேதுரு, இந்த 3ஐயும் நம்ம படிக்கும் பொழுது பேதுருவுடைய அனுபவத்தை நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். சுவிசேஷத்தில் பேதுரு வேறு மாதிரி, நிருபங்களில் அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுரு வேறு மாதிரி, நிருபங்களிலே பேதுரு வித்தியாசமாக இருக்கிறார். ஆக வசனம் 14 படிக்கிறோம், அப்படியெல்லாம் ஆண்டவரே தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். உண்மைதான். ஏன்? அவன் ஒரு யூதன், அவன் பழைய ஏற்பாட்டின்படி அவன் வாழ்ந்த ஒரு மனிதன். பேதுரு பிறப்பிலிருந்த ஒரு யூதராக இருந்ததால் யூத மதத்திலே கொடுக்கப்பட்ட அந்த உணவு விதிகளை அவன் ஒரு பொழுதும் மீறவில்லை. உண்மைதான், அவன் சொன்னதுக்கு பதில் உண்மைதான். ஆனால் கடவுள் இப்போ என்ன செய்கிறார் சொன்னால், பேதுரு சொன்னதுக்கு அவரே எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நான் சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றை நீ ஏன்பா அசுத்தம் சொல்கிற? நான் சுத்திகரிக்கப்பட்ட ஒன்றை நீ ஏன் அசுத்தம் என்று சொல்லுகிறாய் என்று வசனம் 15 சொல்கிறார். அப்பயும் அவனுக்கு விளங்கலை, இது உண்மைதானா இது பொய் தானான்னு. அப்போ 2ஆம் தரமும் அதான் சொல்கிறார், மறுபடியும் 3ஆம் தரமும் அதான் சொல்கிறார். ஆக அந்த தருணத்திலே மோசேயின் மூலம் கடவுள் தம்முடைய மக்களுக்கு அனுப்பிய பல நூற்றாண்டுகளாக அவர்கள் பின்பற்றி வந்த அந்த உணவு சட்ட விதிகளை, அந்த உணவு சட்டங்களை, அதனுடைய காரியங்களை உடனடியாக கடவுள் இந்த இடத்துல அந்த விஷன் மூலம் என்ன செய்கிறாருங்க,
ரத்து செய்கிறார், தடை பண்ணுகிறார். ஆக அந்த சட்டங்களை கடைபிடிப்பது பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு அது முக்கியமானதாக இருந்தது. அதனால தான் நீங்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன் நெருப்புக்கு போனான், இவன் ஏன் சிங்க கெபிக்கு போனான்? பிரச்சனை அவர்களுடைய பக்தினால் அல்ல, உணவுனால தான். பாபிலோனிய விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை நான் தொடமாட்டேன். பாபிலோனிய விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பிட்ட நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் நான் தீட்டானவனாக கருதப்படுவேன். ஏன் சிங்க கெபிக்கு தானியேலை அனுப்பினான்? அவன் ஜபந்தான் ரைட்டு. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த பாபிலோன் தேசத்திலே சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் எங்கே போனாலும் அவர்கள் தங்களது உணவு பழக்க விதிமுறைகளை அவர்கள் ஒருபொழுதும் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள் கடவுளின் நியாயப்பிரமாணத்திற்கும் வார்த்தைக்கும் உண்மையாக இருக்க விரும்பியதால் அவர்கள் அந்த ராஜாவை வணங்கியோ அல்லது ஆராதித்தோ அல்லது ராஜா சாப்பிடுகிற அந்த உணவை அவர்கள் அரண்மனையில் இருந்தாலும் கூட அதை சாப்பிடவோ அவர்கள் மறுத்துவிட்டார்கள். உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி தங்களுடைய உயிரையே பணயம் வைத்தவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல். அதனால தான் பேதுரு பழைய ஏற்பாட்டை நன்றாக படித்தவர். நிறைய பேர் தப்பான ஒரு விஷயம் என்னென்னா, பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருந்தார், அவருக்கு என்ன தெரியும், அவனை படித்தவரா அப்படின்ற தப்பான ஒரு எண்ணம் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் மத்தியில். அவன் யூத மதத்தின் அடிப்படையில் வந்ததுனால யூத மதத்தின் சட்ட விதிகளை அவனது பெற்றோர்கள் அவனுக்கு கட்டாயமாக 12 வயதுக்குள்ளாக எல்லாவற்றையும் கற்று கொடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு தான் வேலைக்கு அதுக்கு இதுக்கு அனுப்புவாங்க. நம்ம ஊர்கார மாதிரிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட மரபு வழியாக வந்தவர் பேதுரு. ஆக பேதுரு படிக்காதவர், அவர் மீன் பிடிக்கிறவர்னு சொல்லி நம்ம தப்பாக மற்றவங்க சொல்கிறது போல் நம்ம எண்ணிடக்கூடாது. அவன் யூத மதத்திலிருந்து வந்ததுனால எல்லா விதிமுறைகளையும் அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த விதிமுறைகளை கடவுள் இப்பொழுது உடைத்தெறிகிறார், தகர்த்தெறிகிறார். அதை அவனுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த தரிசனம் என்பதை அவன் அறியாக இருந்தான். அதுதான் உண்மை. அதுதான் இந்த இடத்துல படிக்கிறோம். இப்போ இந்த சரி, பழைய ஏற்பாட்டில் இந்த கட்டளையை கொடுத்தாரு, இதை சாப்பிடக்கூடாதுன்னு. அப்போ புதிய ஏற்பாட்டில் இருந்து இந்த கட்டளையை கொடுத்து, இல்லை இதெல்லாம் நீ அடித்து பூச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன யோசிப்போம்? கடவுள் தம்முடைய சிந்தையை மாற்றி கொண்டாரா? பழைய ஏற்பாட்டில் ஒரு விதமாக கட்டளையை கொடுத்துட்டு புதிய ஏற்பாட்டில் இன்னொரு விதமான கட்டளையை கொடுத்ததுனாலே அவர் தமது குணாதிசயத்தில் அவர் தன்னுடைய எண்ணத்தை மாற்றி கொண்டாரா? அப்படி என்ற சிந்தை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படலாம். ஆனால் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தம்முடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் அவர் ஒருபொழுதும் மாற்றிக்கல. 2 வழிகளை கடவுள் அதை கையாள்றார். அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருபுறம் அவர் தனது குணாதிசயத்திலிருந்து வந்த சட்டங்களை வழங்கினார். அது அவருடைய குணாதிசயத்திலிருந்து கொடுத்த சட்டங்கள். என்ன சட்டங்க அது? கடவுள் தம்முடைய குணாதிசயத்திலிருந்து அவருடைய சட்டங்களை கொடுத்தார். அந்த சட்டத்திற்கு என்ன பேர்? 10 கட்டளை. அந்த 10 கட்டளையை ஒரு பொழுதும் எக்காலமும் என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ளவே முடியாது. அவர் மாற்றிக்கவே மாட்டார். அப்படி அதை மாற்றிக்கொண்டாரானால் அது அவருடைய குணாதிசயத்தையே மாற்றிக்கொண்டது போல. ஆகவே 10 கட்டளைகளில் மாற்றம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருடைய குணாதிசயத்தில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. அப்படி மாற்றம் அடைந்தால் அது அவருடைய பரிசுத்தத்திற்கும் மற்ற குணாதிசயத்திற்கும் அது எதிராக அவர் செயல்படுகிறது போல தோன்றும். ஆக கடவுள் தமது தார்மீக சட்டத்தை அல்லது அந்த 10 கட்டளைகளை ஒரு பொழுதும் அதை என்ன செய்ய மாட்டார், நீக்க மாட்டார். காரணம், அப்படி அவர் செஞ்சா அவருடைய தன்மையையே அவர் மாற்றி மறந்து விடுகிறது போல இருக்கும்.
உண்மை அதுதான். என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற உப்பாயிருக்கிற சொர்பத்தியாக விக்கிரகத்தியால் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிட்டா சொன்னது தான். அதை அவர் ஒரு பொழுதும் மாற்றிக்கவே மாட்டார். அப்படி அவர் மாற்றிட்டார்னா என்ன அர்த்தம் ஆகிடுங்க, அப்போ சிலை வணக்கம் ரைட் ஆட்டுருக்கு அப்படின்ற ஒரு சிந்தை வந்துவிடும். ஆகவே கடவுள் என்ன செய்தார் சொன்னால், குணாதிசயங்களை அடிப்படையாக கொண்ட சட்டங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. சரி, 10 கட்டளை எடுத்துட்டா என்ன ஆகிடும்? 10 கட்டளை இருக்கும்போதே பிரச்சனை இருக்குது. இப்போ 10 கட்டளை எடுத்துட்டா என்ன ஆகிடும்? பிரச்சனை தான். அதில் தான் ரோமர் நிருபத்தை நம்ம படித்தா இன்னும் நல்லா புரியும். ஆக வரலாற்று நோக்கங்களுக்காக கடவுள் வகுத்த மற்ற விதிகள் உள்ளன. மற்ற விதிகளே இருக்கிறது. என்ன விதி? அவர் யூதர்களுக்கென்று ஒரு தேசத்தை என்ன செஞ்சாருங்க? ஏற்படுத்தினார். ஒரு சிறிய தேசம். என்ன தேசம்? உலகத்திலே மிக சின்ன தேசம் எதுங்க? இஸ்ரவேல் தேசம்தான். அந்த சிறிய தேசத்தை அவர்கள் கடவுள் உருவாக்கினார். ஏன் உருவாக்கினார்? அவர்கள் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்பதால் அல்ல. அவர் ஆபிரகாமும் புறஜாதி இனத்தைச் சேர்ந்தவன். அந்த புற மதத்திலிருந்து கடவுள் அவனை அழைத்தார். அதற்கு தகுதியானதாக ஆபிரகாம் எதுவுமே செய்யலை. ஏதாவது அவன்கிட்ட இருந்துச்சா? அவனும் விக்கிரக வழிபாட்டை செய்தவன், சிலைகளை உண்டாக்கக்கூடிய நபர். ஆனால் அப்படிப்பட்ட புற மதத்திலிருந்து கடவுள் அவனை அழைத்தார். ஆனால் ஆபிரகாமின் மூலம் பல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கடவுள் வாக்கு கொடுத்தார். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம், 17ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அப்போ எதன் அடிப்படையில் அவர்களை தெரிந்தெடுத்தார் என்று சொன்னார்? அவருடைய அன்பின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில். அப்போ அதனால் அவர்களுக்கு ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஒரு தேசத்தை கொடுத்து இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி வாழணும்னு சொல்லி சில சடங்கு சட்டங்களை அவர் கொடுத்தார். ஆக ஒரு நோக்கத்திற்காக அவர்களை கடவுள் அழைத்தார். அது யாத்திராகும் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுதே நான் சொன்னேன், ஏன் கடவுள் அவர்களை அழைத்தார் அப்படின்னு சொன்னால், அவர்கள் அவருக்கென்று ஒரு பரிசுத்த ஜனமாகவும் ஆசாரியத்துவமாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் இந்த சலுகைகளாக யூதர்களுக்கு இருந்ததுனால யூதன் என்ன நினச்சிட்டா, இந்த யெகோவா கடவுள் நமக்கு மட்டும்தான், உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் 2 இனம் இருக்கிறது. ஒன்று யூத இனம், மற்றொன்று புறஜாதி இனம். அந்த புறஜாதி இனத்தில் யார் வேணாலும் வரலாம், எந்த நாட்டினத்தை சேர்ந்தவனாகவும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உலகத்தில் 2 இனம்தான், ஒன்று யூத இனம், இன்னொன்று புறஜாதி இனம் அப்படின்னு தான் அவர்கள் நினைத்தார்கள். ஏன்னு சொன்னால் கடவுள் இந்த சலுகைகள்லாம் அவங்களுக்கு காட்டினதுனால ஆசீர்வாதமான ஒரு விஷயந்தான். கடவுள் அவங்க ஆபிரகாம் அழைத்தார், ஒரு தேசத்தை கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கொடுத்தாரு. எகிப்துக்கு போனாங்க, அடிமைகளாக இருந்தாங்க, மீட்டு கொண்டு வந்தார். மோசையை கொடுத்தாரு. இப்படி நல்லா கொடுத்து உழைக்காமல் எதுவுமே செய்யாமல் கானான் தேசத்தை கடவுள் கொடுத்தாரு. போரிட்டார்கள், வென்றார்கள், எல்லாம் கடவுள் அவர்களுக்கு செய்தார். உடனே இதெல்லாம் நினச்ச உடனே, நடந்த உடனே அவன் நினச்சிட்டான், என்னை விட ஒரு பரிசுத்தமான ஜாதி மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அதனால தான் கடவுள் என்னை தெரிவு செய்தார்னு அந்த இனப்பாகுபாடு யூதர்களுக்குள்ளே அதிகரித்து விட்டது. இதற்கு அதிகரிக்க தொடங்கினது. அதுதான் பிரச்சனை. ஆக இதனுடைய இந்த இனப்பிரிவினையாக யூதராக இருப்பது, பிறந்தா யூதனா பிறக்கணும், இல்லாட்டி பிறக்கவே கூடாது அப்படி என்ற ஒரு சிந்தைக்கு யூதர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவர்கள் கருதினார்கள். ஆக யூதர்களுடைய தூய்மை மற்றும் அடையாளத்தை காத்துக்கொள்வதற்காக கிறிஸ்து வருகின்ற வரை, கிறிஸ்து பிறக்கின்ற வரை, சொல்லப்போனால் கிறிஸ்து மரிக்கின்ற வரை, அவர் உயிர்த்தெழுகின்ற பரமேறி செல்லுகின்ற வரை இந்த சடங்கு சம்பந்தமான சட்டங்கள் நிலுவையில் காணப்பட்டன, இருந்துச்சு. இந்த சடங்கு சட்டமான காரியங்கள் இந்த காணப்பட்டன. எப்பொழுது அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றாரோ அப்பொழுது
இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் இருந்த அந்த பிரிவினை சுவரை இடித்து தம்முடைய திருச்சபையை இந்த உலகத்திலே எல்லாரும் ஒன்று என்று கட்டத் தொடங்கினார். ஆகையினாலே யூதர்கள் மட்டுமல்ல, சமாரியார்கள் மட்டுமல்ல, புறஜாதியார் மற்றும் கடவுளுக்கு பயந்த ஜனங்கள் கூட அவருடைய உடன்படிக்கையிலே புதிதாக சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவருடைய தேவாலயம் யூதர்களுடன் மட்டுமல்ல, சமாரியார்களுடனும் புறஜாதிகளுடனும் கடவுளுக்கு பயந்தவர்களுடனும் ஒன்று சேர்க்கப்பட்டது. அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக தான் இங்கே இந்த தரிசனம் கொடுக்கப்படுகின்றது பேதுருக்கு. மற்றபடி லிட்டரலாக நான் இந்த தரிசனத்தில் இருக்கிற எல்லா மிருகத்தையும் நீ சாப்பிடுப்பான்லாம் அர்த்தம் கிடையாது. நான் பரிசுத்தப்படுத்துகிற மக்களை நீ ஏன் தீட்டாக எண்ணுகின்றாய்? ஆக பேதுரு கண்ட தரிசனம் ஏதோ சாப்பாட்டுக்கோ அல்லது விலங்குகளை பற்றியதல்ல, அது மக்களை பற்றியது. ஆக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் மீதமுள்ள பகுதியை நாம் படிக்கிறது மூலம் கடவுள் ஏன் இந்த சட்டங்களை நீக்கினார் என்பதை லூக்கா நமக்கு பின்வரும் வசனங்களிலே அவர் விளக்கப்படுத்துகின்றார். ஆக பாவியான மக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவால் பரிசுத்தமாக்கப்படுவதை இந்த தரிசனம் காட்டுகிறதாக இருக்கிறது. நாம் அனைவரும் பிறப்பிலே பாவிகளாக பிறக்கிறோம். வாழ்க்கையை அசுத்தமாக தொடங்குகிறோம். சில விஷயங்களில் நாம் இன்னும் அசுத்தமாக இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அவரால் நமக்கு விசுவாசம் கிடைக்கின்ற பொழுது, நாம் மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கின்ற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றம் அடைகின்றோம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டால் எல்லாரும் சமந்தான். அதில் பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற இடமே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஏன் இந்த பிரிவுகள் அப்படின்னு சொன்னால், சத்தியம் தெளிவாக தெரியாததினாலே அல்லது பிரசங்கிக்கப்படாததினாலே. இப்போ யூடியூப்லாம் பார்க்குறோம், கிறிஸ்தவன் தான் ஏன் ஜாதி பார்க்க மாட்டான், கிறிஸ்தவம் மட்டும்தான் ஜாதியை பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பாஸ்டர்ஸ்லாம் அந்த யூடியூப்பில் போடுறாங்க. ஆனால் வேறு யூடியூப்பும் வருது, ஜாதியை பார்க்க மாட்டாத கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறான், ஜாதியை பார்க்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. ஆக தொடர்ச்சியாக வரக்கூடிய வசனங்களிலே நாம் பேதுரு என்ன செய்ய வருகின்றார், அந்த குடும்பத்திற்கு என்ன நிகழ்ந்துகிறது என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், வரும் வாரங்களில் 2-3 வாரங்களில் நம்ம படித்து அதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த தரிசனம் எதற்குன்னு சொன்னால் சாப்பாட்டுக்கல்ல, மற்ற காரியங்களுக்கல்ல, எல்லாரையும் கடவுள் ஒன்றிணைக்கிறார். ஒன்றிணைத்து அவருடைய ராஜ்யத்திற்காக நம்மை அவர் அழைத்து கொண்டிருக்கிறார், சேர்த்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், எந்த வித்தியாசமும் அல்ல என்பதை இந்த தரிசனத்தின் மூலம் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யூதனாக இருப்பது ஒரு விதத்தில் ஆசீர்வாதம் தான். ஆனால் அது அவனுடைய திறமையினாலேயோ பலத்தினாலேயோ மற்றவர்களிடம் அவன் சிறந்தவனாக இருக்கிறதுனாலேயோ அல்ல. கடவுள் தெரிந்தெடுத்ததுனால அவன் ஞானியாக மாறினான், அவ்வளோதான் விஷயம். கடவுள் தெரிந்தெடுத்ததுனால அவன் உலகம் எங்கும் பிரசித்தி பெற்றவனாக மாறி போனான். கடவுள் தெரிந்தெடுக்கலன்னு வச்சுங்க, ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி என்னையும் உங்களையும் கடவுள் கிருபையாக, ஈவாக, இரக்கமாக தெரிந்தெடுத்து சமாரியர்களைப் போல இருந்த என்னை, புறஜாதி கிளர்ந்த என்னை, கடவுளுக்கு பயம் கூட இல்லாத இருந்த நம்மை, கொன்னொழி போல நம்ம இல்லையே, அப்படி இருந்த நம்மை, என்னை, உங்களை அவருடைய திருச்சபையிலே ஒன்றாய் இணைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய அடக்கம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். அது இல்லாமல் இது இல்லவே இல்லை. ஆக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த சடங்கு சட்டம் காணப்பட்டது. எப்போ அது கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் நடந்ததோ அதெல்லாம் கடவுள் மாற்றி போட்டார், ரத்து செய்யப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அனைவரும் சமமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். தொடர்ச்சி நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.